சில ரெசிபி எல்லாம் ஹோட்டலோட வீட்டில் தான் நல்லா இருக்கும்ல. அதில் ஒன்று தான் இந்த அடை தோசை. ஹோட்டலுக்கு போனால் பேப்பர் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம், மசாலா தோசை ஆர்டர் பண்ணுவோம், நிறைய ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணுவோம். வீட்டோட அது நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அடை தோசை பெருசாக நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம். என்னென்னமோலாம் ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் அந்த அடை தோசையை சூஸ் பண்ணவே மாட்டோம். காரணம், வீட்டில் தான் எனக்கு என் பர்சனலாக நான் வேலை பண்ண ஹோட்டல்லையும் சரி, நான் பண்ண இடத்துலையும் சரி, எங்கே சாப்பிட்டாலும் அது வீட்டில் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலே அதில் இருக்காது. ஸோ எங்கள் வீட்டில் பண்ணுற அடத்தோட ரெசிபியை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த ஒரு டம்ளரில் தான் மெஷர்மெண்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ வீட்டில் பெரும்பாலும் டம்ளரில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே டம்ளரில் தான் நானும் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பட்டாணி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். பட்டாணி பருப்பு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சவுத் தமிழ்நாட்டிலலாம் திருச்சிக்கு அந்த பக்கம் போயிட்டனாலே அது மசால் வடை பண்ணுறதா இருந்தாலும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க, பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இது ஹெவியாகவே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ மசால் வடை இதில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக கடலைப்பருப்பில் பண்ணிங்கன்னா 2 வடை சாப்பிட்றவங்க கன்ஃபார்மாக இதில் 4லேருந்து 5 வடை சாப்பிட்லாம். அவ்வளோ லைட்டியராக, அவ்வளோ கிறிஸ்பியராக இருக்கும். ஸோ இதில் நம்ம தோசைக்கு போடும்போது கூட இது ரொம்ப டேஸ்டியராக, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சென்னையிலலாம் இந்த பட்டாணி பருப்பு கிடைக்குமா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். நம்ம ஊர் மளிகை கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க பட்டாணி பருப்பு. அண்ணாச்சிலாம் எங்கெங்கே சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான், கன்ஃபார்மாக அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், கேட்டு யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் சமையலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே ஏற்படுத்தும். கேஸ் அவ்வளோவா இதில் இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டரான பருப்பு. அதுக்கப்புறமா உளுந்த பருப்பு நான் 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சிறுபருப்பு இருக்குல்ல, மூந்தால், அது வந்து ஒரு 1/4 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பருப்பில் லாஸ்ட்டாக தோரம் பருப்பு 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது 2 மணி நேரம் கன்ஃபார்மாக ஊறணும். அது வரைக்கும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மியூசிக்கை பார்த்துட்டு வந்துடுங்க, நான் கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, என் அன்பு வணக்கம். பழைய கிரைண்டர் தான், தொடச்ச உடனே சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா. இது நல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஒய்ஃப் தான், பக்குவமாக பார்த்துக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை அப்படியே தண்ணியை இருத்து வச்சுக்கலாம். தண்ணி தேவைப்படும் போது அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இதை நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த தண்ணியை. ஓகே, இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச வத்தலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்ல தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நரன்னு அரைச்சா தான் இதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இது நல்லா அரைஞ்சிரும், சீக்கிரமாகவே இது அரைஞ்சிரும், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்து தள்ளி விட்டு எடுத்துடலாம். நல்லா அரைஞ்சிருச்சு, கொஞ்சம் நரன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, அடுத்து என்னென்னா கை கழுவணும். கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். எனக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வெட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை ஒரு 1/2 வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம காயப்பொடியை சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம்.
மிளகு டைலாக்கை நான் விட மாட்டேன். உங்களுக்கும் நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்? அதுவும் உங்களுக்கு தெரியுமே, நம்ம தினசரி உணவு வழக்கத்தில் எல்லா உணவுலேயும் மிளகு சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் மாதிரி. அதோட ஆரோக்கியமும் நம்ம பெனிஃபிட்ஸும் அளவிறது. இது என்னது புதுசாக இவர் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. ஸோ வெல்கம் டு சிவராமன் கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது, அபாரமானது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டிக்க போகிறேன். இந்த பேட்டரில் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் தோசை இழுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக வரும். என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெட்டி தனியாக வச்சுருக்கோங்க. தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஊத்தாப்பத்தில் தூவாங்களே, அப்படி தூவிட்டு திருப்பி போட்டிங்கன்னா வெங்காயமும் குக்காயிடும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையோட பேட்டர் எப்படி இருக்கணும்னா நம்ம நார்மல் தோசை பேட்டர் இருக்குல்ல அந்த மாதிரி இது இருக்கணும். அது இல்லாமல் எங்கள் வீட்டிலலாம் அடை தோசை அரைச்சாலே அதில் முருங்கைக்கீரையை ஒன்றும் பாதியமாக கையில் பிச்சோ இல்லை வெட்டியோ போட்டுருவோம். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அப்போயே நான் போடல. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்க முருங்கை மரத்தில் அந்தளவுக்கு நல்ல கீரையாகவே இல்லை, எல்லாம் எடுத்து குக் பண்ணிவிட்டோமா. இந்த லாக்டவுனுக்கு யூஸாக இருக்குமேன்ட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகிடுச்சு. சரி, வெளியே போய் வாங்க முடியாது ஏன்னா லாக்டவுன். ஸோ அதனால் நான் போடலை. நீங்கள் போடும்போது இதில் கொஞ்சோண்டு ஒரு இவ்வளோண்டு வச்சுக்கோங்களேன், உங்கள் கை ஹேண்ட்ஸம் அதுலேருந்து எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஊற்றி சுட்டால் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் தோசை. அடை தோசை ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த அடை தோசை அவியலோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய பர்சனல் சாய்ஸு. எங்கள் வீட்டில் நான் சாப்பிடும்போது எதையுமே தொட்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா இதுலேயே உப்பு காரம்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கா, நான் அப்படியே சாப்பிட்ருவேன். உங்களுக்கு வேணுன்னா அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் செம்ம கிரேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. அது இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் அனுப்புகிறீங்களே, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தால் சிவராமன் கிச்சன் டேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை போடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை நான் ரீஸ்டோரியோ ரீபோஸ்ட்டோ நான் பண்ணுறேன். எப்படி டீல்? சூப்பரில். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா life is better when we share.